மூணாவது ஸ்டெப்பு பார்ப்போம். அதாவது எஃபெக்ட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். நம்ம டிஃபால்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எஃபெக்ட்ஸை தான் போட்டுருந்தோம். ஹெச்டி எஃபெக்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த எஃபெக்ட்ஸை பார்த்தோம். இப்போ இது இல்லாமல் இன்னும் சில எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல ஜாஸ்தி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரிஜினல் ஆடியோ இருக்குது அப்படிங்கும் போது 2 ஒரிஜினல் ஆடியோவுக்கு நடுவில் எஃபெக்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அது உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இங்கே போய்ட்டு நான் டபுள் கிளிக் பண்ணி ஒரு ஒரிஜினல் ஆடியோ உள்ள ஃபைல் 2 ஃபைல் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஃபைல் நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஒரிஜினல் ஆடியோ இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இதுக்கு நடுவில் நமக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டியில் ஆப்பிள் ஒர்க்ஸுக்குள்ளே ஆப்பிள் ஸ்வைப்ஸ்ன்னு போட்டிருப்பேன், இல்லைனா ஹெச்டி டிரான்சாக்ஷன்ஸ்னு போட்டிருப்பேன். அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உங்களுக்கு ஸ்வைப்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்வைப்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும். கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மேலே வச்சு நீங்கள் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்வைப்ஸு. இதில் ஏதோ ஒன்று தூக்கி நான் ஜஸ்ட் 2க்கு நடுவில் வைக்கிறேன். ஜஸ்ட் மேலே தூக்கி இந்த ஃபைலை வந்து மேலே வச்சுருங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நான் வந்து மேலே வைக்க முடியல, இங்கே தான் வச்சேன். இந்த மாதிரி சில சமயங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ 1 VA லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீன்னு ஸ்டாண்ட் பை இருக்குது பாருங்கள். இந்த வீன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லேயர்லையுமே மேலே கொண்டு வந்து வைக்க முடியாது. இந்த கீழே உள்ள லேயரில் தான் வைக்க முடியும். அப்போ அந்த வீங்கிறத நீங்கள் தூக்கி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சென்டராக வைக்கலாம். ஜஸ்ட் மேலே கொண்டு வந்து வைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்ஸை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் ஆடியோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நடுவில் ஒரு எஃபெக்ட் போடணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து உங்களுக்கு ஹெச்டியும் கொடுத்துருக்கேன், டிவியும் கொடுத்துருக்கேன். இது பேர் ஸ்வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட் பேர் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடியோ பண்ண போகிறோம். ஆடியோ பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஆடியோ 1 இந்த 1Aல தான் வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து சிங்கிள் ட்ராக் ஆடியோ பற்றி தான் சொல்ல போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து மல்டி ட்ராக் ஆடியோ எப்படி வைக்கிறதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஆடியோ இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேயே வச்சு டபுள் கிளிக் பண்ணி ஆடியோ இம்போர்ட் பண்ணலாம். பட் அந்த ஆடியோ வச்சுருக்கோம் வைக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மார்க் இருக்குது. இந்த க்ரீன் கலர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை நம்ம டைம் லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதே இந்த ஃபைலை பாருங்கள், இந்த ஃபைல் பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மார்க் இல்லை. அப்போ இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். க்ரீன் கலர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து டைம் லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆடியோ பண்ண போகிறோம். ஆடியோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு உங்களுக்கு சுச்சுவேஷன், இப்போ ஸ்டார்டிங்க்கு என்ன பாட்டு போடணும் அப்படின்னு நான் தனியாகவே உங்களுக்கு ஆப்பிள் டப்பிங் சாங்ஸ்னு வச்சுருக்கேன். அதில் ஸ்டார்டிங்கு, மணமகன், மணமக்கள்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அது ஈவினிங்கு, அதனால் ஒரு ஈவினிங்க்கு ஒரு சாங் எடுத்துக்கிறேன். இந்த சாங்கை தூக்கி அப்படியே கீழே வச்சுக்கோங்க. சில சமயம் இந்த இடத்துல சாங் வைக்க முடியாமல் இந்த சாங் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் உட்காராமல் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து
இந்த மாதிரி A12 ஆர் A3 அந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னா இந்த ஆடியோவை இந்த ட்ராக்கில் மட்டும்தான் வைக்க முடியும், வேறு எந்த ட்ராக்லேயும் வைக்க முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல அதே ஆடியோ ஸ்டீரியோ போட்டிருந்துச்சுன்னா இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்கை இந்த 1VAல மட்டும்தான் வைக்க முடியும், வேறு எங்கேயும் வைக்க முடியாது. இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல A12 இல்லை A3 அப்படின்னுச்சுன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணுங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிளியர் ஆல் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ட்ராக்கில் வேணாலும் இந்த ஆடியோ வைக்கலாம். இங்கே பாரு, இங்கே வைக்கிறேன், இல்லை இங்கே வைக்கிறேன், இல்லை இங்கே வைக்கிறேன், எந்த ட்ராக்கில் வேணாலும் நீங்கள் ஆடியோ வச்சுக்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் ஆடியோ 1Aல உங்கள் ஆடியோ ட்ராக்கை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடியோ தேவைப்படுது. இந்த ஆடியோவை நீங்கள் பெருசு பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், அதாவது இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் க்ரியேட் ஆகும். இது ஒன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். இதே சாங்கை நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்து வைக்கும்போது இது மாதிரி க்ரியேட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது, நீங்கள் அந்த கேப்பை ஜஸ்ட் அப்படியே இது பண்ணி தள்ளி கொண்டு வச்சுக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் சி கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். எப்பொழுதுமே அந்த ட்ராக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். கட்டிங் சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதுதான், அதாவது வீடியோ கட் பண்ணுறதுக்கு இதுதான், ஆடியோ கட் பண்ணுறதுக்கும் இதுதான். இப்போ பாருங்கள், கட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். இப்போ சாங் ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம ஒரு சாங் வச்சுட்டோம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமோட எண்டிங்கும் ஒரு சாங் தேவை. அடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு சாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன், அதனால் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஃபுல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ இதோட முடியுது சாங்கு. அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் லெட்டர் சி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இது ஸ்பிட் ஆயிரும், தேவையில்லாத நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆடியோ வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா VOL அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி இதை டவுன் கொடுங்க, அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறத இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆடியோ வந்து சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வால்யூம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆடியோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காதில் கேட்குற அளவுக்கு ஆடியோவில் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது ஆடியோ கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் -8 dB அப்படின்னு வச்சிங்கன்னா ஓகே கேட்டிங்கன்னா எஸ்ஆர்னு கேட்கும், ஆடியோ லெவல் குறைஞ்சிக்கும். அதே நீங்கள் ஆடியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா +8 dB, அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் 8 dBன்னு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆடியோ வந்து பூஸ்ட் ஆகிக்கும். இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் இன்புட் கொடுத்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் மோனோவாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோன்னு இருக்கிறத வந்து நீங்கள் மோனோஎல் சேனல் 1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீரியோவாக கன்வெர்ட் ஆகிடும். சப்போஸ் இதில் கன்வெர்ட் ஆகலைன்னா நீங்கள் மோனோ ஆர்எல் சேனல் 2 இதை செலக்ட் பண்ணிக்கிட்டாக்கோ உங்களோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோனோலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீரியோ, அதாவது 2 ஸ்பீக்கர் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்பீக்கர்லேயும் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் நமக்கு காமிக்கலை. அப்படி காமிக்காத பட்சத்தில் இந்த ரீஃப்ரெஷ் வேவ் டேட்டான்னு கிளிக் பண்ணேன். இப்போ உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம் காமிக்குது, முன்னாடி காமிக்கலை. இது சில சமயம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் அந்த ரீஃப்ரெஷ் வேவ் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆடியோ அந்த வேவ் டேட்டா வந்துடும். வேவ் ஃபார்ம்ங்கிறது இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேவ் ஃபார்ம்.